போட்டியில் சிறப்பாக பந்து வீசி மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிய மெண்டோ அவர்களுக்கு இந்த விருதினை வழங்க மொய்பா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். ஒழுங்கா ஓய்வு நிறைய அல்டர்னேட்டிவ் பிளேயர்கள். Wow, the next shot from the Tarim, the mid-wicket side, the first ball goes to 4. Wow, the great shot. Second ball goes to Tamim. Wow, the great shot of the offside. Ball goes to 4. This is the great shot of the point. Wow, one more shot. Ball goes point. Oh, definitely goes to 4. Wow. There it is, the boundary. One more shot. Yeah, what a great shot from the Tarim. It's another boundary, 4 in a row. Wow, the shot பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சரி? அருமையான ஷாட் இது. கவர் திசையில அவருடைய மனநிலையோட தான் அவன் கேப்டன் இருக்கிறான். நீ எந்திச்சு பாரு அவன்கிட்ட கேட்க. Wow, the great shot. Wow, நல்ல ஒரு எக்ஸலென்ட் ஷாட் ஃப்ரம். ஒரு நல்ல கம்பேக் தெரியுது. அந்த அணியிலையும் ஒரு நல்ல கோஆர்டினேஷன் இருக்கு. Wow, the great shot. இவர் யாருங்க? இவர் அந்த எதிரணியோட போலர். Wow, great delivery. நல்ல ஒரு கம்பேக் சிங்கிள். ஒரு நல்ல இன்டென்ட். Wow, the great shot. ஒரு அருமையான ரொட்டேஷன். ஒரு நல்ல ரொட்டேஷன். தனக்கு அளித்த கடமையை வந்து திறம்பட செய்து கொண்டிருக்கிறார் காஜா. அதை யாரோ பதிய வச்சிருக்காங்க. Shot, Tamim. It's a six. The great six. இவர் சொல்லி வச்ச மாதிரி அதே இடத்துலங்க மீண்டும் ஒரு 6. அருமையாக கரெக்டா வர்றாங்க காஜா. அவருக்கு சொல்லி கொடுத்து தலையில தட்டி அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோபிக் அப்படி கிடையாது, எல்லா பக்கமும் இல்ல. அதாங்க வாங்கி போட்டிருக்காருங்க 6 பாலை ஒரே அந்த திறம் கரெக்டா அதுலயே போடுறாங்க. நூல் பிடிச்ச மாதிரி ஒரே ஏரியால போடுற திறமை அவங்க தாங்க இருக்கு. அதை சொன்ன இல்லையா, முதல்ல சொன்ன மகன். வாவ், the great shot. விக்கெட் சான்ஸ்ங்க. எடுத்து கொடுத்துறாரா பாப்பா, எடுத்துட்டாங்க. ஐயோ, நல்ல ஒரு வாய்ப்பை விட்டுட்டீங்க. மேட்சை விட்டுட்டீங்க. அவர் வந்த கடமைக்கு எடுத்துட்டாருங்க. அந்த பேட்ஸ்மேன் அழகா நட்டு மாதிரி அடுத்த 500 ரூபாயை கையில வச்சுக்கிட்டே அழகாருங்க. அருமைங்க, இந்த மாதிரி வந்து அதாங்க பிரஷர், டீம்ல பிரஷர் நிறைய உழுகுது. இவ்வளவு 2 பைக்கிட்டே இருக்கு பாருங்க. அவங்க பேட்ல ஃபீல்டிங் கூட எங்க வந்து பாருங்க லைன் எங்க பாருங்க, லைன் அங்க பாருங்க. தரமா ஆடிட்டு இருக்காருங்க. அவ்வளவுதான் ஒரு லாட்டிக். அதுதான் இவர் பத்து ஸ்பீட் த ரைட் ஆஃப் ஆஃப் ஸ்பீட். வாவ், அந்த முதல் பந்து அகல பந்து. இவர் தனது அணியை தூக்கி நிறுத்த அடுத்ததாக களமிறங்கி உள்ளார் தனது முதல். சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. எனக்கு லட்டு மாதிரி போட்டு கொடுத்தாலும் அந்த பால் தூக்கி அடிக்க மாட்டேன். எவ்வளவு சிங்கிள் தான். அவர் அந்த அணி எண்ணிக்கை 58 உள்ளது. நல்ல ஒரு கப்பல். வாங்க, நீ என்னன்னாலும் அடி, நான் வந்து உன்னை போட்டு டாட் போடுவேன்னு வந்து நின்றுருக்காருங்க. பாசில தரமா போட்டுட்டு இருக்காரு. 2 பந்துகளுக்கு ஒரு சிங்கிள் தான் போயிருக்கு. மீண்டும் ஒரு சூப்பர் போலே. நல்ல ஒரு கம்பேக். நல்ல ஒரு வாராங்க. A1 இப்பதான் மேட்சுக்குள்ள வாராங்க. எடுத்துட்டு வா.
மீண்டும் ஒரு முதல் விக்கெட்டை எடுத்து கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு கேட்ச் ஃப்ரம் தி கவர் திசையில இஸ்காக் தி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். தனக்கு வந்த எக்ஸலென்ட் bowling from சூப்பருங்க, சூப்பர் பேட்டிங். அவர் வந்த கடமை அவர் செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாருங்க தனது அணிக்காக. ஒரு நல்ல இப்பதான் வராங்க, மேட்சுக்கு வராங்க. A1 சூப்பர் கிங்ஸ் மீண்டும் மேட்சுக்குள்ள வராங்க. இன்னும் 4 ஓவர் இருக்கு. நல்லா போட்டா நீங்க 60 சாரி 50 அணி எண்ணிக்கை 50. வாவ் பூச்சி மீண்டும் ஒரு சிறப்பான போலிங், சிறப்பான ஆளை விட்டு அதே இடத்துல பால் போட்டு போடாருங்க. கரெக்டா போட்டு டீம் காண்டி வராருங்க. மேட்சை கொண்டு வராருங்க ஏவனுக்காக அவரு. வந்தாருங்க காஜா. சூப்பர் சூப்பர் போலிங்க. அடுத்ததாக ராகுல் அணிக்காக வந்தாருங்க. இவரு வந்தாருங்க. நல்ல ஒரு ஷாட், நல்ல ஒரு 5வது ஓவர் வீசுகிறார். 5வது bowler 5வது bowler 5வது ஓவர் வீசுகிறார். ராகுல் is one of the great all-rounder in Erwadi. எண்ணிக்கை 53. நல்ல நல்ல ஒரு ஓவர்ல ஸ்கோர் குறைஞ்சிருக்கு. ரன் ரேட் சாடுங்க. மீண்டும் லோ ஃபுல் டாஸுங்க. நல்ல ஐயோ சார் அந்த ஃபீல்டர் மீண்டும் ஒரு ஃபீஸ் மில். மீண்டும் நல்ல பந்தா அகல பந்து வீசப்பட்ட பந்து அகல பந்தாக அறிவிக்கப்பட்டு அருமையான போலிங். நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல ஒரு ஃபீல்டிங். நல்லா போட்டிருக்காருங்க. கம்பேக் கொடுத்திருக்காரு ராகுல். 5வது ஓவரின் இறுதி பந்து. அருமையான ஷாட். 2 3 பார்ப்போம். ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல ஒரு ஃபீல்டிங். ஒரு ரன் மட்டுமே. 5 ஓவர் முடிவில் ஏர்வே எமிரேட்ஸ் அணியினர் 76 ரன்களை அடித்துள்ளார்கள். போட்டு கொடுத்திருக்காரு. தனது அணிக்காக ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு. இப்ப 2வது ஓவர் வீச வராரு. அவரு கேப்டனுக்கு சந்தோஷத்தை பாருங்க. துள்ளி குதிக்கிறாருங்க. 54 வயசுலயும் அவரை பாராட்டியே ஆகணுங்க. சொல்லி கொடுத்தாருங்க பாருங்க. வந்தாருங்க திறந்தாரு. ஒரு மேஜிக்கல் பால் போட்டுருக்காரு. அவர் கையில ஏதோ வித்த இருக்குங்க, மீன் வெட்டுன்னு நினைக்கிறேன். போலிங்ல மட்டும் இல்லைங்க, ஃபீல்டிங்ல தெரிக்க விடுறாருங்க. ஒண்ணு பேட்டிங்ல தாங்க பாக்கி இருக்கு. நானே போட்டு நானே பாத்துக்கிறேங்கிறாரு. இந்த ஃபீல்டரை அவர் நம்புற மாதிரி தெரியல. அசம்பாய பாருங்க எல்லாரும். கேக்கல அருமையான பந்து வீச்சு பாசிலோட பந்து 5.4 அந்த வார் மாதிரி போயிட்டு வந்தாருங்க. வந்த மொதல் பால் கிடைச்சிருக்காங்க. அங்கேயும் ஃபீல்டிங் வச்சு இது 4 விக்கெட் ஈஸியா அங்கே ஒழுக்குதாரு. இது ஒரு ஃபீல்டு மிஸ். போன் அடிச்சா கேட்க மாட்டேங்கல. அந்த மொத பால்ல 4 ரன்னுங்க. அடுத்த பால் தூக்கி இருக்காருங்க. கேட்சான்னு பார்ப்போம். 4 மீண்டும் 4 அவங்க தாயிராருங்க. வந்தாருங்க. அவர் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. பின்னாடி பாருங்க. அவர் ஒரு ஸ்பாட் போலருங்க. ஒரு ஸ்பாட் 2வது பாலுக்கு வராரு. காச்சா ரெடி ஆகுறாருங்க. வாவ் கிரேட்டுங்க, கிரேட்டுங்க. அவர் கடமையை சிங்கிள்ல செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாருங்க. சூப்பருங்க, சூப்பர் ரன்னிங்க. இதாங்க ரன்னிங் பிட்வீன் தி வெயிட்டிங்ல கரெக்டா இருக்காங்க 2 பேட்ஸ்மேனும். நல்ல ஒரு ஃபீல்ட். ஒரு டீமுக்கு ஒரு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஃபீல்டிங்கா தான். கண்டிப்பா ஒரு சின்ன நெகில் இருந்தாலும் செகண்ட் ரன்னுக்கு ஓடிடுறாங்க. வாவ்ங்க, சரியான கம்பேக், சரியான போலி. நல்ல கம்பேக். தௌபிக் இப்படி இருக்குங்க ஒரு போலரு. நான் வந்து போட்டு தாரண்டான்னு
போட்டு கொடுக்காருங்க தோஃபி. அவர் கடமையை கச்சிதமா செஞ்சிட்டு இருக்காரு. அவரை பாராட்டியே ஆகணும். வாவ், அருமையா அறிவிக்காரு காஜா. அவரை குறையே சொல்ல முடியாது. அவருக்கு கொடுத்த கணக்கு கரெக்டா செய்தாரு. பாருங்க, ஒரு சின்ன லேட்டு ஃபீல்டிங் மிஸ்ல 2 ரன். இதான் ஒரு மேட்சுக்கு வேணுங்க. 4 6 மட்டும் ரன் இல்ல. கேட்சா. வாவ், அங்க கேட்ச் மிஸ். தௌபிக்கு வந்ததுக்கு கரெக்டா போட்டாரு. 2 கேட்ச் தௌபிக் ஓவர்ல மிஸ் ஆயிருக்கு. 2 விக்கெட் பாவம் அவருக்கு. ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. அப்பதான் போலர் அவங்க கஷ்டப்பட்டு போலிங் போடுறாங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் சூட்டி பாட்டுருங்க. அந்த விராட் கோலி கண்ணுல கொண்டு வராரு. இந்த டோர்னமெண்ட்டுக்கு விராட் கோலியே வந்து விளையாண்ட மாதிரி இருக்கு. அருமையான வந்து இந்த ஆதித்யா பேர் ஸ்வான் பாய். பிரஷர் தெரியுது. போலர் மேல பிரஷர் தெரியுது. போலர் மேல பிரஷர் தெரியுதுன்னா பேட்டிங் பிடிக்க ஆள் யாரு இருந்துட்டு போட்டு தூணே இருந்துட்டு போட்டு நான் அசைக்கிறேன்னு அசைச்சிட்டு இருக்காருங்க தாரிக்கு. அந்த டீம் A1 டீம் கைத்தட்டி அந்த மேட்ச் 8 ஓவர் கைத்தட்டி டீம் எடுக்கிறது ஒரே ஆள் அசம்பாய் தாங்க. அதையும் அவரை பாராட்டி அவனுக்கு 54 தாண்டுதுங்க அவருக்கு. ஆமா, வீடு போப்போன்னு சொல்லி கபூர் வா வான்னு தேடுது. பக்கத்துல தாங்க இருக்கு. ஃபைனலுக்கு பின்னாடி தாங்க இருக்கு கபூர். அருமையான டெலிவரிங்க. மீண்டும் சூப்பர் போறீங்க. இதாங்க ஒரு நல்ல கம்பேக் ஒரு டீமுக்கு. பேட்ஸ்மேன் பேசிடுறானுங்க. நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காருங்க தாரிக்கு. தான் ஓவர் அடி வாங்கினாலும் இறுதி ஓவர்ல கச்சிதமா போடுறதுல ஒரு கலை வேணுங்க. அவர் என்ன தப்பு பண்றாலும் பேட்ஸ்மேன் நீங்க அண்ணன் பார்த்து சொல்லி கொடுங்க. அப்பதான் அவன் பேட்ஸ்மேன் செய்ய தப்பு தெரியும் அவருக்கு. ஒரு ரன்னருடைய வேலை அதுவாக இருக்கும். வந்தார் ஒன்றும் பண்ண முடியாது. தாரிக்கு அருமையான போடுங்க. இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் வீசி வந்துள்ளார் தாரிக். சூப்பர், அருமையான போடுங்க. அந்த கிரேட் போலிங் தாரிக். ஒரு சூப்பர் போலிங். இந்த ஓவருக்கு இறுதி ஓவருக்கு 2 வாங்க. ஓகே, ஷாட்டுங்க. கவர்ல சரியான ஷாட்டுங்க. 2 பத்தியில் பட்ட 2 பத்தையில் பட்டால் 2. அங்கேயே ஒரு ஒழுக்கு. யாருங்க அது? நல்ல ட்ரை, நல்ல ட்ரை. கம்பேக் கொடு. வா வா, மாறும் வரும் வரும். 2 அடி வீரர்களும் மிகவும் விரும்பாக இருக்காங்க. கம்பேக் இருக்கு பாரு. 2வது பால் அடிக்கப்பட்ட பந்து ஒரு நிக்கில் முறையில் விடுகிற திசையில் 1 ரன்கள் மட்டுமே சிங்கிள். நீங்க இப்போ ஆடி இருக்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பேரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2மே பவர் என்னோட கணிப்புல தப்பான முடியும். இல்லைங்க, அவங்க 90 ரன்னுங்கும் போது யாரா இருந்தாலும் நம்ம அடிக்கலாங்கிற ஒரு முடிவுல அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணி அனுப்புன மாதிரி எனக்கு தோணுது. அப்படி முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் காஜா நின்று தட்டி கொடுத்து மேட்சை கொண்டு வந்தோம். அது வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்க்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு, செகண்ட் பேட்டிங் ஒன்று இருக்குது. சரி, இவங்க ஒவ்வொரு கேப்டனுக்கு ஒவ்வொரு மைண்ட் செட்ல அவங்க இறக்கிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேப்டன் பொறுத்தவரைக்கும் என்ன முடிவு எடுத்துக்கான்னு தெரியல. வெளியே இருந்து அதுக்கப்புறம் கேப்டனுங்க ரைட்டு தடவிட்டே நிற்காப்புல. சரி பார்ப்போம். சேர்ல உட்காந்துருக்காங்க. காலை 6 மணிக்கு வந்தாருங்க தொப்பி ஷேக் பாய். இன்னும் வீட்டுக்கு போல. கிரேட், அருமையான அவுட். அப்படி ஆஃப் ஸ்டம்ப்ல தெறிக்க விட்டுட்டு இருக்காருங்க ரிஷப் பாய். பவர் பிளே விட்டு 2 பவர் ஹிட்டர்ஸ் வச்சு நல்ல டாட் பால் வாங்குது. நல்ல போலர் சொல்லி அவருங்க. இதனால தானங்க அவர் தூக்கியிருக்காரு அனசு. ஐகான் பிளேயரா இல்லைன்னா நீங்க யாசர்லங்க சொன்னீங்க. யாசர் போய் பிளேயிங் லெவல்லே ஆள காணும். யாசருங்க கேப்டனு. ஆனால் பாயிண்ட் நிற்காது போய் ஷூவையும் போட்டு ஜாமும் புது ஷூ, நைக் ஷூ, கண்ணாடி ரேபான், தொப்பி வந்து நைக்கு. அவர் பேட்டிங் வேற நம்ம பார்க்கலாம். அவர்கிட்ட பால் போயிட்டுங்க. சொன்ன மாதிரியே அவர்கிட்ட போடுங்க பாலு. கொஞ்சம் தள்ளி போய் 4 ஓட்டம். கொஞ்சம் எடுத்து மாயை எடுத்துல மாயை எடுத்து பக்கத்துல இடத்த எடுத்துடலாம். சூப்பருங்க.
நல்லா எடுத்தா சொன்னாங்க கமிட்டில இடம் இல்ல வச்சாருங்க கவர்த்து செய்வேன் கண்டிப்பா நாள் நல்ல ஒரு பேட்டிங் நல்ல ஒரு பேட்டிங் இது கண்டிப்பா ஒரு சேசிங் கிரவுண்டா மாறிட்டு இருக்கு கண்டிப்பா சான்சஸ் இருக்கு சேசிங் கிரவுண்ட் இல்ல பிச் அப்படி இருக்கு இத கரெக்டா இவங்க ஆடினாங்கன்னா ஈஸியா சேஸ் பண்ணலாம் கிளாசிக் பாசிங் வாவ் சாட்டுங்க நாடு கண்டிப்பா நாடு சூப்பரா அடிச்சிட்டு இருக்காரு பால் வந்துட்டு நல்ல பால் அடி சாட்டுங்க வீட்டு ஒரு கிளாஸியா இருந்துச்சு அவர் கரெக்டா ஆடினாலே மேட்ச் எடுத்துட்டு வருவாருங்க இந்த மேட்ச் அவருக்குமே அந்த மாதிரி இருக்கு இந்த டோர்னமெண்ட் மேட்ச் இல்ல டோர்னமெண்ட் அவனுக்கு மாதிரி இருக்கு வந்தாரு ஒரு 3 விக்கெட் எடுத்தாரு சரி 6 மணிக்கு இது என்ன ஒரு உன் கையில மைக்க தந்துருக்கலாம். ஒரு பால் எடுத்து போடுங்க அடிச்சாருங்க இவர் நீ மட்டுமா சாட்டுங்க மீண்டும் ஒரு போடுங்க கண்டிப்பா போடுங்க போட்டுட்டு போடுங்க இது ஒரு ஒயிடு போடுங்க இருந்தாலும் அந்த அணி கடைசி அணிசி 6 பந்துகள் 6 போடுங்க கை தட்டலாம் கொஞ்சம் கை தட்டி மேட்ச் ஸ்கை கிங்ஸ் எர்லி வாரியர்ஸ் ஷாட் ஒரு நல்ல ட்ரெயின் இரண்டு அணியுடைய கேப்டன் தயவுசெய்து மேடைகள் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் ஸ்கை கிங்ஸ் எர்லி ஷாட்டுங்க நல்ல ஒரு ஸ்ட்ரைக் டிரைவா இருந்ததுங்க நல்ல ஒரு ஃபீல்ட் அங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே சூப்பர் ஆடிட்டு இருக்காருங்க பாசிலி தேவையான நேரத்தில் அணிக்கான பவுண்டரியையும் ஏனைய மற்ற நேரங்களில் சிங்கிளையும் அடித்து அணிக்காக விளையாடி கொண்டிருக்கிறார் பாசில ராகுல் அவர்களும் தன்னுடைய பங்களிப்பை 7 பால் 16 ரன் அடிச்சுட்டு களத்துல நிக்கிறாருங்க பாசிலி ஆப்போசிட் சைடுல ராகுல் 4 பாலுக்கு 7 ரன் விரட்டி சென்று அடிக்கப்படுவது அங்கே நல்ல பந்தா உதிரிகள் உங்கள் நல்ல ஒரு போலிங் சிறப்பான போலிங் சான்சனும் தலைச்சவன் அருமையா போட்டுட்டு இருக்காங்க ஸ்கோர் அடிக்கப்பட்ட பந்து அங்கே ஒரு 2 ஓட்டாங்களா ஒரு ஓட்டாங்களா நல்ல ஒரு ஃபீல்டிங் சிங்கிள் ஓட்டம் யாரு ஓகே ஓகே ஓட்டுங்க ஓகே கேப்டன் ஓகேனா ஓகே நல்ல ஒரு பிளே அறிவு கிட்ட என்ன ஃபீல்டிங் அருமையான ஃபீல்டிங் நல்ல ஒரு ஃபீல்டிங் கை தட்டுங்க அனைத்து ரசிகர்களும் தயவுசெய்து கை தட்டுங்கப்பா செக் பாய் சும்மா உட்கார்ந்து முதல்ல கை ஃப்ரீ ஃபயர்ல கூட முடியாது பறந்துட்டுங்க வெளியே போயிட்டுங்க தரமா அடிச்சிட்டு இருக்காருங்க பாசில் வெளியே கேட்ச் போட்டு 200 கிடைச்சிருக்கும் எங்கனாலும் போடுங்க பாசில் ராகுல்ல யார் அடிச்சா ஒரு கிளாசிக் பூச்சி கவர் அடிக்க விடுறது நாளாகும் நல்ல ஒரு ஃபீல்டிங் ஆனா ஓட மட்டும் மாட்டாங்க 2 பேர்ல அவர் கரெக்டா அடிக்காருங்க எந்த பாலை எங்க அடிக்கணும்னு மழையே வந்தாலும் மாயின் இந்த ஓவரில் பாஸ் விக்கெட் தான் கமிட்டி சார்பா 1000 ரூபாய் மாயின் வந்தோம்ல கலக்கிறாம்ல மாயின் பூச்சி தூக்குற மாதிரி அடிக்கிறேன் இந்த ஓவரில் மாயின் பாசில் அவுட் ஆகி விட்டால் கமிட்டி சார்பா உடனடி 1000 பரிசு வேடிக்கையாதுல உடனடி 1000 பரிசு தொப்பி ஜெயிக்கு போய் அங்க இருந்து நடனே வந்து தருவார்ல இறக்கலாம் வாங்கி நீ
என்னங்க 1000 பரிசு உடனடியா கமிட்டிக்கு வா வந்துட்டு வாங்கி போயிட்டே இரு 1000 உடனே கொடுல டேய் வாங்கி நின்னல வாங்கிட்டு வாங்க கமிட்டி வாடா பெட்டி ஏடுல பெட்டி உடனே கமிட்டி 1000 கொடுப்போம் இருல தேடிட்டு இருக்கோம்ல ரூபாய் நின்னு இருல 1000 ரூபாய் பறக்க விடல பூச்சி முன்னாடி அசமாய் முன்னாடி காட்டவாய் கமான் கோ கம் டு தி கிரிக்கெட் மூன்றாவது வந்து வந்துட்டா தௌஃபிக் மூணாவது வந்து தௌஃபிக் யோ வாவ் ஒன் டவுன் பேட்ஸ்மேன் தௌஃபிக் வாவ் நல்ல ஒரு போலி ஃபீல்டிங் நல்ல ஒரு ஃபீல்டிங் ஒரு சிறப்பான பந்து வீச்சை தனது அணிக்காக வெறி கொண்ட வேங்கை போல செயல்படுகிறார் மாஹி வெயிட் வாட்ச் வாவ் தட் யோ வண்டர்ஃபுல் யாருங்க இவர் மாயாலே நம்ப முடியல அண்டர் லைன் அவருக்கு போலிங் போடும் கொஞ்சம் எரிச்சலாக இருக்குங்க யாருங்க அவருக்கு யோ வெல் போல் கீப்பிங் நல்ல ஒரு கீப்பிங் ரெண்டு சான்ஸ் இங்க ஒரு நோட் மிஸ் நல்லா போட்டிருக்காருங்க நல்ல ஒரு போலி மாஹி சிறப்பாக திறம்பட போலிங் போட்டிருக்காருங்க மாய் அவரை பாராட்டி ஆகணுங்க இந்த மாதிரி ஒரு மேட்ச்ல ஒரு பர்சனல் சிச்சுவேஷன்ல ஒரு ஃபார்ம் பேட்ஸ்மேனை எடுத்து கொடுத்துருக்காருங்க 2 ரன் விட்டு கொடுத்துருக்காருங்க அடுத்த ஃபார்ம் பேட்ஸ்மேன் தௌஃபிக் ஸ்ட்ரைக்ல இருக்காருங்க தௌஃபிக் டு மாஹி ராகுல் அவுட்டா வாவ் ஒரு நல்ல ஒரு நல்ல அடிக்கலாம் பிடிக்கலாம் அடிக்கிறாங்களா பிடிக்கிறாங்களா பாருங்க அடிச்சுட்டாங்க 6 முதல் பந்து 6 யாருக்குனாலும் மாறும் காஜல் பாருங்க உங்கள் வீரர்கள் இந்த வீடுக்கு இதமாக மோர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சுத்தமாகவும் சுவையாகவும் மோர் அறிந்து கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் அருமையான அடிச்சாங்க சூப்பரா ஆடிட்டு இருக்காருங்க கேப்டன் போனாலும் பரவாயில்லை வைஸ் கேப்டன் நான் இருக்கேன் தான் ஆடிட்டு இருக்காருங்க ராகுல் 2 பந்து 8 3 சேர் போட்டு உட்கார்ந்திருக்காங்க ஒரு சேர் தர வந்தாங்க பாருங்க யாருங்க அது சரியான கேட்ச் நல்ல ஒரு கேட்ச் யாரு காஜா நல்ல ஒரு கேட்ச் அம்பே என்ன பாருங்க ரமேஷ் கேட்சுங்க கீழே விழுந்து தனது உயிரை துச்சமா மதிச்சு உளுத்து பிடிச்சிருக்காரு ஆம்புலன்ஸ் முஜீப் நல்ல ஒரு ஐடியா சூப்பர் பேட்டிங் காஜா மாதிரியே சிறப்பாக செயல்படுறாரு இவரும் ஒரு சிறந்த அண்டர் 19 பிளேயர் இந்த டோர்னமெண்ட்டில் நிறைய அண்டர் 19 பிளேயரை களம் இறக்கிறாங்க 24 சாரி அடுக்கு திருத்தாலும் காரம் குறையாது. ஆமா அடுத்ததாக களத்துல யாருங்க அது பரத் ராம் பரத் எனும் நான் தனது அணிக்காக பல சிக்ஸர்களை அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் வந்தாருங்க சூப்பரா போட்டாருங்க முடிச்சாருங்க பால நல்ல ஒரு கீப்பிங் ஆல்மோஸ்ட் புடிச்சிட்டாருங்க இது ஒரு நல்ல போலிங்க தூக்கி அடிச்சாருங்க ஆறா கேட்சாரு பாப்புங்க ஒரு ஃபீல்ட் மிஸ் just before the rope boundary பாருங்க அந்த கேட்ச் மிஸ் ஆயிடுச்சு சேஞ்சிங் மூவ்மென்ட் இருக்குங்க தூச்சடி கேட்சா நல்ல ஒரு நல்ல ஒரு போலி சூப்பருங்க
என்ன ஒரு ஸ்லோயருங்க, கையில இத்தைய வச்சிருக்காங்க. அந்த வேரியேஷன் தாங்க தேவை. ஒரு இளம் வீரருங்க, 19 வயசான இளம் வீரருங்க இவரு. நல்ல பொட்டன்ஷியலோட இருக்கிற வீரருங்க. ஒரு காஸ்டியூம் போடுறாரு, ஒரு ஸ்லோயர் போடுறாரு, ஒரு ஷார்ட் பிட்ல அடிச்சு போட்டாரு. கரெக்டா ஃபீல்டுக்கு ஏத்த பால் போடுறாரு. அவரை பாராட்டி அவருக்கு குறையே சொல்ல முடியாது. ஃபீல்டுக்கு ஏத்த கரெக்டா போடுறாரு. நல்ல ஒரு ஃபீல்டிங். இந்த ஃபுல் டாஸ் முடியல பார்த்தீங்களா? இது வந்து ஒரு லோ டாஸ் மாதிரி போட்டிருக்காரு நினைக்கிறேன். அவங்க எதிர்பார்த்த வேகம் வரலங்க. அதுலதாங்க அவர் வேரியேஷன் இருக்குல்ல. மீண்டும் ஒரு அகல பந்து வந்து ஒரு பால் ஒயிட் போட்டா போடுவாருங்க அவருக்கு. சூப்பரா போட்டாரு. என்னால போட முடியாது. ஸ்லோயரா அழகா தூக்கி போட்டாருங்க. ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்பவும் அவர்கிட்ட வந்து ஒரு எலிஜிபிள் உள்ள பேட்ஸ்மேன் தானுங்க அவரு. இருந்தாலும் நல்ல ஒரு பேட்டிங் சூப்பருங்க. அருமையா இருக்காரு. உள்ளோட பாலும் டிரைவ் வந்திருக்காருங்க முருகன். ஒரு நல்ல ஒரு ஆல் ரவுண்டர். அணிக்காக இறுதி ஓவரை வீச வந்திருக்கிறார். இதுவரை ஒரு பந்து ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இந்த போட்டி உடனடியாக வழங்கப்படுகிறது மைதானத்திற்குள்ளே. அதை வழங்குபவர் புகாரி பாய் ஏர்வை. புகாரி பாய் உள்ளே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏர்வை எமிரேட்ஸ் அணியின் கோச்சர் வாங்க. டைம் இல்ல, வெளியே வந்து வாங்க. புகாரி பாய் யார் கொடுக்காம நீ நின்னா மேட்ச் உங்களுக்கு ஒரு மோடி 2 திருப்பு முனையாக அமைந்த ராகுல் விக்கெட் மற்றும் வாசில் விக்கெட்டை எடுத்த மாஹின் ஓனர் வந்து வாசிலுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 ஓவர் நல்லா போட்டு கொடுத்திருக்காரு. வாசில் அவர்களுக்கு ஏவன் சார்பாக வாழ்த்துக்கு. தோவிங்க வரலாம் பிரியாணி இருக்கான்னு கேட்க. வேல் போல் நீ விளாட்டுக்கு கொஞ்ச நாள் சன்ஸ்கிரீன் வேணா இருக்கு, தின்னுட்டு போ. அருமையான